அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து ரொம்ப குறைவான பேர் தான் வந்திருக்கோம். நேற்று எவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னு தெரியல. நேற்று என்னால் வர முடியல. நம்மாழ்வார் ஐயா வந்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, அமெரிக்காவில் குறைஞ்சபட்சம் 200 ஏக்கர் வச்சிருக்கிறவருக்கு பேர் தான் குறு விவசாயி. குறைஞ்சபட்சம் 200 ஏக்கர், அதுதான் குறு விவசாயி. அந்த 200 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய குறு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க. அந்த இயற்கை விவசாயம் செஞ்ச பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவாங்க. சந்தைப்படுத்தும் போது அந்த பொருளுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ₹1 விற்கிறோன்னா அங்கே 1,4 அப்படி வச்சுக்கலாம். ஒரு பொருள் $1 விற்கிது அப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச பொருட்கள் வந்து $1,4 விற்பாங்க. அந்த பொருள் வந்து உடனே விற்று தீர்ந்துடும். அதற்கு பின்னாடி தான் அந்த செயற்கை வேளாண்மையில செஞ்ச அந்த அந்த பொருட்களை வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அந்த பொருள்ல அதுக்கு பின்னாடி இருக்கிறோம், அது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை வாங்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது அப்படின்னா, பெரும்பாலான இடத்துல, தமிழ்நாட்டிலன்னு மட்டும் இல்லை, பெரும்பாலான இடத்துல இங்கே எப்படி நம்ம பகுதிகள் நடக்குது அப்படின்னா, செயற்கை விவசாயத்தில் வந்த பொருட்களை மட்டும்தான் முதல்ல தேடி போய் வாங்குறாங்க. அது ஒரு ₹10 கூட இருக்குது அப்படிங்கிறதுனால, குறைச்சி இருக்குது அப்படிங்கிறதுனால இதை மட்டும்தான் வாங்குறாங்க. அது விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வாங்குறது இல்லை. தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணிகனுக்கு கொடுக்கலாம், வாணிகனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் சரியான பொருட்களை வாங்கி சாப்பிடாத போது உங்களுக்கு வர்ற நோய்களுக்கு திரும்ப என்ன பண்ணுவோம், நாம் அதை போய் மருத்துவர்கிட்ட போயிட்டு அந்த நோய் சரிப்படுத்துறது அவங்ககிட்ட நிறைய காசை கொட்டி நாம் வந்து அந்த நோயை வந்து சரி பண்ணுவோம். அப்போது நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, இயற்கையாக விளைஞ்ச பொருட்களை வந்து நாம் அதிக விலையாக இருந்தாலும் கொடுத்து வாங்கி அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் வராது. நம்ம மருத்துவமனைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. தமிழரோட மரபே அதுதானே, வருமுன் காப்பதே சிறந்தது, அப்புறம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதுதான் நம்ம பழமொழியிலாம் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஒரே வரியில. ஆனால் அதை நம்ம செயல்படுத்துறதுல நிறைய தயக்கங்கள் இருக்கு, நிறைய சுணக்கங்கள் இருக்கு. அதையெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கான என்ன வழி அப்படின்னா, நாம வந்து இந்த இயற்கையான பொருட்களை தேடி படிக்கணும். நம்ம சும்மாவே இருந்து என்ன பண்ண போறோம், இங்க நம்ம நிறைய வந்து படிக்க வேண்டியது இருக்கு, தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாமே அப்படின்னா இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம். இதெல்லாம் சிம்பிளாக கிடைக்கும், நம்ம வந்து அதை மட்டும் வாங்கி சாப்பிட்றது, எது லோக்கலில் கிடைக்கும் அதை மட்டும் வாங்கி சாப்பிட்றது, இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கு. தேடி தேடி வாங்குற பழக்கங்கள் வந்து யாருக்கிட்டையும் இல்லை, வந்து மிகவும் குறைஞ்சி போச்சு. அதனால தான் இங்கே வந்து கூட்டங்கள் மிக குறைவாக இருக்குது. இதை பற்றி நம்ம வந்து வருத்தப்பட்டுக்க தேவையில்லை. என்ன ஒரு சமீபத்தில் கூட முகநூல் ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு தோல்வி அடைந்த சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தோல்வி அடைந்த சமூகத்தில் அறிவாளிகள் முட்டாள்களாக பார்க்கப்படுவார்கள். ஒரு அறிவாளி இருந்தானா அவனை எதிர்க்கிறதுக்கு 1000 முட்டாள்கள் வரிசை கட்டி நிற்பார்கள் அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். அது எவ்வளவு சரி அப்படிங்கிறத இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த நிகழ்வுகளுக்கு நம்ம போறதன் மூலமா மட்டும்தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ் தீயில சார்பாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தேன். ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சி. தொடர்ந்து இது மாதிரி நடத்தணும். பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முறை சேலம் மாவட்டத்தில் இதை நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு நம்ம அண்ணன் செல்வராமலிங்கம் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் மற்ற எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, இது மாதிரியான பனை சார்ந்த இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு வந்து பொருட்களை தேடி போகும்படி நாம் வந்து செய்யணும். உதாரணமாக சின்ன சின்ன பொருட்கள் இருந்து மாற்றலாம். ஒரு சோப்பு வாங்குறோமா, லைஃப் பாய் அது இதுன்னு வாங்காமல் இயற்கையாக சோப்பு நிறையா இருக்குது, குறைஞ்ச விலையிலே இருக்குது, அதை வந்து நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்கு வந்து நம்ம மாறும்போது அதுக்கு அடுத்து படிப்படியாக வந்து மாற்றம் வரும். அவங்களும் முதல்ல விற்பனை பண்ணும்போது இப்படி தானே பண்ணியிருப்பாங்க. நாம் இப்போ 0விலேருந்து தொடங்குறோம். அவங்க 0வில் ஆரம்பித்து இன்றைக்கி 100க்கு போயிட்டாங்க. நாம் வந்து இப்போ 0வில் தொடங்கியிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.